ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதா அவனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்னைக்கு முரளியில பாப்தாதா தனக்கு முன்னால இருக்கக்கூடிய சபையில ஒவ்வொரு குழந்தைகளையுமே ஹையஸ்ட் மற்றும் ரிச்சஸ்ட், அதாவது உயர்ந்தவர்களாக மற்றும் அழிவற்ற பொக்கிஷங்கள்ல செல்வந்தர்களாக பாப்தாதா பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றார். உலகத்துல ஒருத்தர் பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பிறவிக்காக மட்டும் பணக்காரங்களா இருக்கலாம். ஆனா குழந்தைகள் நம்ம போதையோட நம்பிக்கையோட சொல்றோம், நாம் அநேக பிறவிகளுக்காக செல்வந்தர்களாக இருக்கோம் அப்படின்னு. அடுத்தது பாப்தாதா நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பற்றி சொல்றார். குழந்தைகள் நாம் நமக்குள்ளார உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பம் கூட மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கு. சங்கம யுகத்தினுடைய நேரம் மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், சர்வ சக்திகள், ஒவ்வொரு ஞான ரத்தினங்கள் கூட மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கு. மேலும் ஒவ்வொரு சுவாசம் கூட மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, இந்த எல்லா பொக்கிஷங்களும் பாபா நம்ம கொடுத்திருக்கார். கொடுக்கக்கூடிய வள்ளல் பாப்தாதா இந்த பொக்கிஷங்களை எல்லாருக்குமே சமமாக கொடுத்திருக்கார். ஒருத்தருக்கு ஒரு குணம், ஒருத்தருக்கு 10 குணம், ஒருத்தருக்கு 100 குணம், அப்படி பாபா கொடுக்கல. பிராமணன் ஆன உடனேயே ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு பொக்கிஷங்களையுமே சமமாக பாபா கொடுத்திருக்கார். சோ நான் எனக்குள்ள செக் பண்ணி பார்க்கணும், இந்த பொக்கிஷங்களை நான் எனக்குள்ள சேமிப்பு பண்ணி வச்சிருக்கேனா இல்ல செலவழிச்சிட்டேனா. பொக்கிஷங்களை எனக்குள்ளார நல்ல சேமிப்பு பண்றதுக்கான ஒரு சகஜமான விதி புள்ளி வச்சுட்டே போறது. லௌகிக்ல கூட பாருங்க, ஸ்தூலமான ரீதியில ஒண்ணுக்கு பக்கத்துல ஒரு 0 ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு அதிகமாகுது. அப்ப புள்ளி ஞாபகத்துல இருக்கு அப்படின்னாவே சேமிப்பாகுதுன்றார் பாபா. சோ இங்க கூட ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி மற்றும் நாடகத்துல என்ன நடந்து முடிந்ததோ அதற்கும் முற்றுப்புள்ளி. அதனால பாப்தாதா குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேமிப்பை பாபா பார்த்துட்டு இருக்கார். குழந்தைகளும் தனக்குள்ளார சோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு 1 hour டைம் இருக்கு அப்படின்னா இந்த 1 மணி நேரத்துல எனக்குள்ளார எவ்வளோ நேரம் மற்றும் எவ்வளோ சங்கல்பங்கள் அப்படியே சாதாரணமாவே போயிடுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றார். மேலும் பாப்தாதா சொல்றாங்க, குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்குடைய பொக்கிஷங்களுடைய சேமிப்புக்கான சார்ட்டை பாபா செக் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள எவ்வளவு சேமிப்பு கணக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்ல. பாபா சொல்றாங்க, நீண்ட கால சேமிப்பு தான் நீண்ட காலம் நம்ம கூடவே வரும். நீண்ட கால சேமிப்பு கணக்கு இருந்தாதான் முழுமையான ஆஸ்தியும் கிடைக்கும். ஆனா சோதனையில பாபா பாக்குறப்ப எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ இல்ல. சோ குழந்தைகள் இப்ப இருந்தே ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் எவ்வளவு முடியுமோ தனக்குள்ளார சேமிப்பு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். மேலும் பாப்தாதா சொல்றாங்க, குழந்தைகள் நிறைய பேர் அமிர்த வேளையில நல்ல நல்ல உறுதிமொழிகள் எல்லாம் பாபா கிட்ட கொடுக்கறோமா. பாப்தாதா அந்த குழந்தைகளுடைய இந்த உறுதிமொழிகளை பார்த்து கேட்டு உடனே ரொம்ப குஷி அடைகிறார். இவ்வளவு குழந்தைகள் தைரியம் வைக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுறார். ஆனா அந்த குழந்தைகளுடைய அந்த உறுதிமொழியினுடைய ஃபைல் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்றார் பாபா. ஆனா குழந்தைகள் வெறும் உறுதிமொழி செய்யக்கூடியவங்களா மட்டும் கிடையாது, பிராக்டிக்கலா அந்த உறுதிமொழியை செஞ்சு காட்டக்கூடியவங்களாவும் இருக்கணும் அப்படின்றார். மேலும் குழந்தைகள் தன்னை சகஜ யோகி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா அந்த சகஜ யோகி வாழ்க்கையினுடைய அனுபவத்தையும் நம்ம செய்யணும். சில நேரம் கடின யோகி, சில டைம்ல சகஜ யோகி, இப்படி இருக்கக்கூடாது. சங்கம யுக வாழ்க்கையே மஜாவுக்கான ஒரு வாழ்க்கை, மஜாவிற்கான ஒரு யுகம் அப்படின்றார். அப்ப பாபா சொல்றாங்க, சில டைம்ல குழந்தைகள் சொல்றாங்களா, ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய நோய் என்னை விட்டு போவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப பாபா குழந்தைகள் கிட்ட கேக்குறாரு, நீங்க நோயை விட்டுடணுமா இல்ல நோய் உங்களை விட்டு போயிடுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய் கூட குஷி அடைஞ்சிடும் அப்படின்றார். அதனால பாபா முக்கியமா சொல்ல வர்றது, இந்த சங்கமிக வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக பாருங்க அப்படின்றார்.
ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. முரளி டேட் 12/5/2024. ரிவைஸ் டேட் 30/11/1999. முரளியினுடைய தலைப்பு மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆவதற்கு அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கை சேமித்து சம்பன்னம் நிறைவானவர் ஆகுங்கள். அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர், பாஸ் வித் ஹானர் ஆகணும் அப்படின்னா அதுக்காக பாபா சொல்றாங்க எல்லா பொக்கிஷங்களோட கணக்கை சேமிப்பு பண்ணி சம்பன்னமாக ஆகணும் அப்படின்றார். இன்று பாப்தாதா எந்த சபையை பார்த்து கொண்டிருக்கிறார்? இன்றைய சபையில் ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்தவர்கள், அதாவது ஹையஸ்ட் மற்றும் அழிவற்ற பொக்கிஷங்களின் செல்வந்தர்களாக, அதாவது ரிச்சஸ்டாக இருக்காங்க. ஹையஸ்டா ரிச்சஸ்டா இருக்காங்க. உலகத்தினர் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பிறவிக்கு மட்டுமே செல்வந்தர்கள். ஒரு பிறவியிலும் செல்வந்தர்களாக இருப்பார்களா இல்லையா என்ற நிச்சயம் கிடையாது. உலகிலேயே எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒரு பிறவிக்கு மட்டுமே. ஆனால் நீங்கள் நம்பிக்கை மற்றும் போதையுடன் கூறுகிறீர்கள் நாம் அநேக பிறவிகள் செல்வந்தர்களாக இருக்கிறோம். அதாவது உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அது ஒரு பர்த்துக்காக தான் அவங்க பணக்காரன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு பர்த்ல கூட கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பர்த்ல இருக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒரு லாஸ் வந்து பணக்காரங்க கூட ஏழையாகிறது கூட நம்ம பாக்குறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்றாங்க அப்படி பணக்காரங்க இருந்தா கூட ஒரு பர்த்துக்கு தான். ஆனா குழந்தைகள் நம்ம ரொம்ப நஷாவோட சொல்றோமா அநேக பிறவிக்கு நம்ம செல்வந்தர்களாக இருக்கோம். ஏனெனில் நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். நாம் இந்த நேரத்தின் முயற்சியின் மூலம் ஒரு நாளிலேயும் கூட அதிகமான வருமானம் செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதாவது பாபா சொல்றாங்க இப்ப இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சி மூலமா ஒரு நாள்லயே சங்கம் யுக்ல செய்யக்கூடிய அந்த முயற்சி எவ்வளவு ஹையஸ்டா இருக்குன்னா ஒரு நாள்ல கூட ரொம்ப அதிகமான வருமானம் நம்மால செய்ய முடியும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றார். ஒரு நாளில் எவ்வளவு வருமானம் செய்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா? கணக்கு அறிவீர்கள் அல்லவா? ஒரு அடியில் பல மடங்கு என்று பாடப்படுகிறது, அனுபவம் இருக்கிறது. ஆக ஒரு நாளில் தந்தையின் மூலம், தந்தையின் ஞானத்தின் மூலம், நினைவின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பு ஆகிறது. ஒரு ஸ்டெப்ல என்ன பண்றோம்? பல மடங்கு வருமானம் சேமிக்கிறோம். எப்படி? பாபா சொல்ற அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப பாபா மூலமா, பாபாவுடைய ஞானத்தின் மூலமா, இல்ல அவருடைய நினைவின் மூலமா ஒரு ஸ்டெப்ல பல மடங்கு சேமிப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்றார். முழு நாளும் நினைவிலிருந்து எவ்வளவு அடி எடுத்து வைக்கிறீர்களோ அவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகிறது. இவ்வாறு வருமானம் செய்யக்கூடிய பொக்கிஷங்களை சேமிக்க கூடியவர்கள் உலகில் யாராவது இருப்பார்களா அல்லது இருக்கிறார்களா? உலகை சுற்றி வந்து பாருங்கள், ஃபுல் உலக ரவுண்ட் பண்ணி வந்து பாருங்கன்றார். உங்களை தவிர இவ்வளவு சேமிக்க வேறு யாராலும் முடியாது. ஒண்ணுக்கு பல மடங்கு இல்லையா? சோ அப்ப இந்த மாதிரி பல மடங்கு வர்றது கூட சேமிப்பு பண்ணணும். ஸோ குழந்தைகள் நம்மளை போல சேமிக்கிறது வேற யாருமே கிடையாது, வேற யாரும் இல்லவும் இல்லை அப்படின்றார் பாபா. ஆகையால் தந்தை கூறுகின்றார் ஆத்மாக்களாகிய நமது பாக்கியம் பரமாத்மாவின் மூலம் இவ்வளவு சிரேஷ்டமாக ஆகியிருக்கிறது என்ற சிரேஷ்ட நினைவில் இருங்கள். ஒரு உயர்ந்த ஒரு நினைவுல நம்ம இருக்கணுமா? ஸ்மிருதியில என்ன நினைவு இருக்கணும்? நான் ஆத்மா, எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம் பரமாத்மா மூலமா ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு இருக்கணும் அப்படின்றார். தங்களது பொக்கிஷங்களை அறிவீர்கள் தானே? நேரத்தின் பொக்கிஷத்தையும் அறிவீர்கள். சங்கம யுகத்தின் நேரம் எவ்வளவு உயர்ந்தது! என்ன பிராப்தி தேவையோ அதற்கு அதிகாரியாகி தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அனைத்து அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்கள் அல்லவா? என்னெல்லாம் இருக்கோ நம்ம கிடைக்குதோ அது எல்லாத்துலயுமே பாபாட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அதிகாரி ஆயிட்டீங்க தானே அப்படின்றார். ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். நேரம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். சங்கல்பமும் பெரிய பொக்கிஷமாகும். சர்வ சக்திகள் மிகப்பெரிய பொக்கிஷமாகும்.
ஒவ்வொரு ஞான ரத்தினமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். ஒவ்வொரு குணமும் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். சுவாசத்திற்கு சுவாசம் நினைவின் மூலம் சுவாசம் வெற்றியாகிறது என்பதை உலகத்தினரும் ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது ஒவ்வொரு மூச்சு எடுக்கிறப்ப கூட பாபாவுடைய நினைவு இருந்தா அந்த மூச்சு கூட வெற்றியை கொடுத்துருது அப்படின்னு உலகத்திலே அக்செப்ட் பண்றாங்கன்றார். ஆக உங்கள் அனைவரின் சுவாசமும் வெற்றி ஸ்வரூபமாக இருக்கிறது, வீணாவது கிடையாது. ஒவ்வொரு சுவாசமும் வெற்றியின் அதிகாரம் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மூச்சுல கூட வெற்றி இருக்குன்றார். அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பாப்தாதா ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறார். இப்ப எவ்வளவு பொக்கிஷங்கள் பாபா சொன்னாரு. சிரேஷ்ட சங்கல்பம், நேரம், அதாவது சங்கமயுகத்தோட டைமு, ஞான ரத்தினங்கள், குணங்கள், சர்வ சக்திகள், சுவாசம், இது எல்லா பொக்கிஷம் கூட பாபா சொல்றார் ஒரே மாதிரியாக தான் கொடுத்திருக்கிறார். அனைத்தும் கொடுத்திருக்கிறார், சமமாகவும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஒரு குணம், சிலருக்கு 10 குணம், சிலருக்கு 100 குணங்கள் என்று கொடுக்கவில்லை. கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒவ்வொரு குழந்தைக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பிராமணன் ஆன உடனேயே சமமான ரூபத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் பொக்கிஷங்களை எவ்வளவு சேமித்திருக்கிறீர்கள் அல்லது செலவழித்திருக்கிறீர்கள்? சோதனை செய்கிறீர்களா? செக் பண்ணி பாக்குறீங்களா? அதை எவ்வளவு நான் சேவ் பண்ணியிருக்கேன், இல்ல செலவழிச்சிட்டேன் அந்த பொக்கிஷங்களை? அவசியம் சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு பிறவிக்கானது அல்ல, ஆனால் ஒவ்வொரு பிறவிக்கானது. ஏதோ ஒரு பர்த்துக்கான ஒரு பொக்கிஷம் கிடையாது, இது ஒவ்வொரு பிறவிக்கான பொக்கிஷமா இது இருக்கு. அநேக பிறவிக்காக சேமிப்பு செய்ய வேண்டும். சேமிப்பதற்கான விதியை அறிவீர்களா? மிகவும் எளிது. புள்ளி மட்டும் வைத்துக் கொண்டே செல்லுங்கள். சேமிப்பு பண்றதுக்கான ஈஸியான விதி வழிமுறை என்னன்னா, புள்ளி மட்டும் வச்சுட்டே போங்கன்றார். புள்ளி நினைவில் இருந்தால் சேமிப்பாகும். ஸ்தூல பொக்கிஷத்திலும் கூட ஒன்றின் கூட 0, அதாவது பிந்து புள்ளி இடும் போது அதிகரித்து கொண்டே செல்லும் அல்லவா? 1 பக்கத்துல ஒரு 0 போட்டா வேல்யூ 1ல இருந்து 10 ஆயிடுது இல்லையா? அதே போன்று ஆத்மாவும் புள்ளி, தந்தையும் புள்ளி, மற்றும் நாடகத்தில் எது நடந்து முடிந்ததோ அதுவும் முற்றுப்புள்ளி, அதாவது புள்ளி. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் புள்ளி ரூபத்தில் நினைவு செய்தீர்கள் எனில் சேமிப்பு ஆக்கிக் கொண்டே செல்லும். பாபா சொல்றார், ஆத்மா பரமாத்மா டிராமா முடிஞ்சு போனது, ஃபுல் ஸ்டாப். இது ஞாபகம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ல கூட சேமிப்பு ஆயிட்டே தான் இருக்கும் அப்படின்றார் பாபா. அனுபவம் இருக்கிறதல்லவா? புள்ளி வைத்தீர்கள், பிறகு வீண் ஆவதிலிருந்து சேமிப்பாகி விடுகிறது. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, டிராமா அப்படின்னு அதுக்கு வரக்கூடிய தாட்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா வேஸ்ட் நமக்குள்ள வரதுல இருந்து சேவிங்ஸ் ஆயிடுது இல்லையா? வேஸ்ட் ஸ்டாப் ஆயிடுது இல்லையா? சேமிப்பு ஆயிடுது இல்லையா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே குழந்தைகளுக்கு அப்படின்றார். புள்ளி வைக்க வருகிறதா? சில நேரங்களில் புள்ளி வைக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனால் புள்ளிக்கு பதிலாக நீண்ட கோடு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு லாங்கா ஒரு பெரிய லைன் ஆயிடுதாமா. புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி ஏற்பட்டு விடுகிறது. சம்டைம்ஸ் ஒரு கோட் ஆயிடுது, சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. ஆச்சரியக்குறி ஏற்பட்டு விடுகிறது. ஆக சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவதற்கான விதி புள்ளி. நஷ்டம் ஆவதற்கான வழி நீண்ட கோடு போடுவதாகும், கேள்விக்குறி போடுவதாகும், ஆச்சரியக்குறி போடுவதாகும். எளிதானது எது? புள்ளி வைப்பது அல்லவா? புள்ளி வைக்கிறது தானே ஈஸி. ஆக விதி மிகவும் எளிது. ஸ்வமானம் மற்றும் தந்தையின் நினைவு மற்றும் வீணானவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும். பாப்தாதா முன்பும் கூறியிருந்தார், தினமும் அமிர்த வேளையில் தனக்குத்தானே 3 நினைவுகள் என்ற புள்ளி திலகம் இட்டுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு பொக்கிஷம் கூட வீணாகாது. டெய்லி அமிர்த வேளால நான் ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, நாடகத்துல முடிஞ்சது முற்றுப்புள்ளி அப்படின்னு இந்த 3 புள்ளிய நினைச்சோம் அப்படின்னா, அந்த திலகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொக்கிஷம் கூட வேஸ்ட் ஆகாதுன்னு பாபா ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பொக்கிஷமும் சேமிப்பு ஆகிக் கொண்டே செல்லும். அனைத்து குழந்தைகளின் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சேமிப்பிற்கான சார்ட் பாப்தாதா பார்த்தார்.
குழந்தைகள்கிட்ட இவ்வளோ பொக்கிஷங்கள் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு பொக்கிஷங்களும் எவ்வளோ சேவிங்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயே இருக்குங்கிற சார்ட் பாப்தாதா பார்க்கிறார். அதில் என்ன பார்த்திருப்பார்? இதுவரை எவ்வளவு சேமிப்பாகி இருக்க வேண்டுமோ அவ்வளவு கிடையாது. நேரம், சங்கல்பம், வார்த்தை வீணாகவும் ஆகிவிடுகிறது. நேரமோ டைம், தாட்ஸ் இதெல்லாம் என்ன பண்றோமா, வார்த்தைகள் எல்லாம் வேஸ்டா போயிடுதுன்றார். போக போக அவ்வப்பொழுது நேரத்தின் மகத்துவம் குறைந்து விடுகிறது. பிகே லைஃப்ல ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, ஆனா டைம் ஆக ஆக போக போக என்ன பண்றோமா, நேரத்தோட வேல்யூ குழந்தைகள் கம்மியா நினைச்சுக்கிறாங்க அப்படின்றார். அதுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்கறது இல்லை அப்படின்றார். ஒருவேளை நேரத்தின் மகத்துவம் சதா நினைவில் இருந்தால், வெளிப்படையாக இருந்தால், நேரத்தை இன்னும் அதிகமாக வெற்றியுடையதாக ஆக்க முடியும். அதாவது இப்ப இருக்கிறத விட டைமை இன்னும் நல்லபடியாக பயன்படுத்தியிருக்க முடியும் அப்படின்றார். முழு நாளும் சாதாரண ரூபத்தில் நேரம் சென்று விடுகிறது, கெட்ட வழியில் அல்ல, சாதாரணமாக. அதே போன்று சங்கல்பமும் கெட்டதல்ல, ஆனால் வீணானவைகளில் சென்று விடுகிறது. ஃபுல் டேல அதாவது நெகட்டிவ் எதுவும் இல்லையாமா, கெட்டது இல்லை, ஆனா ஆர்டினரியா என்ன ஆயிடுது, நம்மளுடைய டைமும் போயிடுது, நம்மளோட தாட்ஸ் கூட நிறைய அப்படி ஆர்டினரியா போயிடுது அப்படின்றார் பாபா. 1 மணி நேரத்திற்கானதை சோதனை செய்யுங்கள். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, 1 ஹவருக்காக ஒரு ட்ரையல் மாதிரி தன்னை செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். 1 மணி நேரத்திற்கானதை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு மணி நேரமும் நேரம் மற்றும் சங்கல்பம் எவ்வளவு சாதாரணமாக செல்கிறது. ஒரு 1 ஹவர்ல 60 மினிட்ஸ்ல எவ்வளோ டைம், எவ்வளோ தாட்ஸ் அப்படி ஆர்டினரியா சாதாரணமா போயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். சேமிப்பு ஆகிறது கிடையாது, ஆர்டினரியா போயிடுச்சுன்னா இப்ப சேவ் ஆகல இல்லையா. பிறகு பாப்தாதா சமிக்ஞையும் கொடுக்கின்றார். ஆனால் பாப்தாதாவிற்கு அதிக ஆறுதல் கொடுக்கிறீர்கள். சேமிப்பு ஆகிறதுல சோ பாபா ஒரு வார்னிங் மாதிரி ஒரு இஷாரா கொடுக்கிறார். ஆனா குழந்தைகள் என்ன பண்றோமா, பாபாவே கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறோமா. என்ன பேசுறோம், பாபா இந்த மாதிரி சங்கல்பம் கொஞ்சம் தான் இருக்கிறது, அவ்வளவுதான், மீதம் அவ்வாறு இல்லை, கொஞ்சம் சங்கல்பம் தான் செல்கிறது, சம்பூர்ணமாகி விடுவோம், சரியாகி விடுவோம், இன்னும் கடைசி நிலை வரவில்லை, சிறிது காலம் இருக்கிறது, சரியான நேரத்தில் சம்பன்னமாகி விடுவோம். இப்படியெல்லாம் என்ன பண்றோமா, நம்ம பாபா கிட்டேயே பேசி பேசி அவரையே கன்வின்ஸ் பண்றோம். கொஞ்சம் தாட்ஸ் தானே பாபா போச்சு, கொஞ்ச நேரம் தானே போச்சு, டைம் இருக்குல்ல பாக்கி, அது வரப்ப நான் சரியாயிடுவேன், கரெக்டான டைம்ல நான் ஆயிடுவேன், இப்படியெல்லாம் பாபாவை கன்வின்ஸ் பண்றோமா குழந்தைகள். ஆனால் பாப்தாதா அடிக்கடி கூறுகின்றார், நீண்ட கால சேமிப்பு தேவை. கடைசி நேரத்தில் சேமிப்பு கணக்கில் சம்பன்னம் ஆகிவிடுவோம், நேரம் வரும்போது ஆகிவிடுவோம் என்பது கிடையாது. டைம் வரப்ப நான் ஆயிடுவேன், இல்ல கடைசி நேரத்துக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன், அப்படியெல்லாம் கிடையாதுன்றார் பாபா. நீண்ட கால சேமிப்பு நீண்ட காலம் வரும். ஆஸ்தி அடையும் விஷயத்தில் நான் லக்ஷ்மி நாராயணன் ஆவேன் என்று அனைவரும் கூறுகிறீர்கள். ஒருவேளை திரேதா யுகத்தில் வருவீர்களா, கை உயர்த்த கூறினால் யாரும் கை உயர்த்துவது கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ஆவீர்களா என்று கேட்டால் அனைவரும் கை உயர்த்துகிறீர்கள். நீண்ட கால சேமிப்பு கணக்கு இருந்தால் முழு ஆஸ்தி கிடைக்கும். சிறிதளவு சேமிப்பு இருக்கிறது எனில் முழு ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? எவ்வளவு நம்ம சேமிப்பு கணக்கு இருக்கோ அதுக்கேற்ற பொசிஷன் தானே. கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், ஃபுல்லா சேமிப்பு கணக்கு இருக்குன்னா லக்ஷ்மி நாராயண் போல கிடைக்கும் அப்படின்றார். முழு ஆஸ்தி எடுத்திருப்பீங்க அப்படின்றார். ஆகையால் அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு இப்பொழுதிருந்தே சேமிப்பு செய்யுங்கள். ஆகிவிடும், வந்துவிடும், இவ்வாறு டும் டும் என்று கூறாதீர்கள். பண்ணிடுவேன், செஞ்சிருவேன் இப்படி சொல்றோம் இல்லையா, ஆயிடும் வந்துடும், அவசரம் இவ்வாறு டும் டும் என்று கூறாதீர்கள். செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் திடத்தன்மை ஆகும். அமிர்த வேளையில் அமரும் பொழுது நல்ல ஸ்திதியில் அமர்கிறீர்கள். உள்ளத்தில் மிக நல்ல உறுதிமொழி செய்கிறீர்கள். இதை செய்வேன், இவ்வாறு செய்வேன், அதிசயம் செய்து காட்டுவேன், இது நல்ல விஷயம்தான். இதெல்லாம் குழந்தைகள் நல்ல தாட்ஸ் கிரியேட் பண்ற அமிர்த் வேலையில பாபாஸ்ரீ இது நல்ல விஷயம்தான், சிரேஷ்ட சங்கல்பம் செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா கூறுகின்றார், இது போன்ற அனைத்து உறுதிமொழிகளையும் செயலில் கொண்டு வாருங்கள். உறுதிமொழி மட்டுமே செய்யாதீர்கள்,
ப்ராமிஸ் மட்டும் பண்ணாதீங்க, ப்ராமிஸ் பண்றத பிராக்டிக்கலா கொண்டு வாங்க நடைமுறையிலன்ற பாபா. என்ன உறுதிமொழி செய்கிறீர்களோ அதை மனம், சொல் மற்றும் செயலில் கொண்டு வாருங்கள். குழந்தைகள் மிக நல்ல நல்ல சங்கல்பங்கள் செய்கிறீர்கள். பாப்தாதா அந்த நேரத்தில் குஷி அடைகிறார். ஏனெனில் தைரியம் வைக்கிறீர்கள் அல்லவா. இப்படி செஞ்சிடறேன் பாபா, இப்படி பண்ணிடுறேன் பாபான்னு தைரியம் வைக்கிறோம் இல்லையா. சோ பாபா பார்த்து குஷி அடைகிறார். இவ்வாறு ஆவேன், இதை செய்வேன் என மிக நன்றாக தைரியம் வைக்கிறீர்கள். தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார். ஆனால் காரியத்தில் கொண்டு வரும் போது அவ்வப்போது என்று ஆகிவிடுகிறது. அப்படின்னா அப்பப்ப செய்யறோம், அப்பப்ப செய்யறது இல்லை. அந்த மாதிரி பிராக்டிக்கல்ல வரப்ப மாறி போயிடுது. உறுதிமொழி கொடுப்பது மிக எளிது. ஆனால் காரியத்தில் கொண்டு வருவது என்றால் உறுதிமொழி கடைபிடிப்பதாகும். ப்ராமிஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா பண்ண ப்ராமிஸ பிராக்டிக்கலா கொண்டு வரேன் அப்படின்னா தான் அதை காப்பாத்துறேன்னு அர்த்தம்ன்றார். உறுதிமொழி செய்பவர்கள் பலர் இருக்கின்றனர். ஆனால் கடைபிடிப்பவர்கள் நம்பர்வாராக ஆகிவிடுகின்றனர். ஆக சங்கல்பம் மற்றும் செயல், அதாவது திட்டம் மற்றும் நடைமுறை, பிளான் பிராக்டிக்கல், இரண்டையும் சமமாக ஆக்குங்கள். நம்ம என்ன பிளான் பண்றோமோ அதை தான் பிராக்டிக்கலா பண்ணணும். என்ன ப்ராமிஸ் பண்றோமோ அந்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கணும், செய்யணும் அப்படின்ற ரெண்டுமே ஈக்குவலா ஆக்குங்க. ஆக்க முடியும் அல்லவா. வியாபாரிகள் வந்திருக்கிறீர்கள். வியாபாரிகள் வியாபாரம் செய்வதை அறிவீர்கள் அல்லவா. சேமிப்பு செய்வதை அறிவீர்கள் தானே. அதாவது பிசினஸ் அந்த விங் சார்ந்தவர்கள்லாம் பாபாவுக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க. அதனால பாபா சொல்றார், உங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வரும் தானே, சேமிப்பு செய்வதை அறிவீர்கள் தானே. அடுத்தது சயின்டிஸ்ட் குரூப் இருக்கு. பாபா சொல்றார், இன்ஜினியர் மற்றும் விஞ்ஞானிகளும் நடைமுறையில் காரியம் செய்கின்றனர் அப்படின்னு பாபா சொல்றார். அப்புறம் ரூரல் விங் இருக்கு. பாபா சொல்றார், கிராமத்தை சார்ந்தவர்களை கிராம வர்க்கம் பாப்தாதா ஆட்சியாளர் என்று கூறுகின்றார். ரூரல் விங்னா பாபா சொல்றார் ஆட்சியாளர் என்று கூறுகின்றார். ஏனெனில் இவர்கள் சேவை செய்யவில்லை எனில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கிராமத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு சேவை பண்ணல, அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்யலனா வேற யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றார். ஆக வந்திருக்கக்கூடிய 3 வர்க்கத்தினரும் செயல் செய்யக்கூடியவர்கள், வெறுமனே கூறக்கூடியவர்கள் அல்ல, செய்யக்கூடியவர்கள். எனவே அனைத்து உறுதிமொழிகளையும் செயல்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள் தானே, அல்லது வெறும் உறுதிமொழி செய்பவர்களா? உறுதிமொழி செய்யும் நேரத்தில் பாப்தாதாவிடம் தைரியத்தை காண்பித்து குஷிப்படுத்தி விடுகிறீர்கள். பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் உறுதிமொழியின் ஃபைல் இருக்கிறது. அங்கு உறுதிமொழிக்கான ஃபைல் வைப்பதற்கு அலமாரி அல்லது இடத்திற்கான விஷயமே இல்லை. ஒவ்வொரு குழந்தைகளும் எவ்வளோ ப்ராமிஸ் பண்றோம்னு அந்த ஃபைல் பாபாட்ட வத்தன்ல இருக்கான். ஸோ அதை வைக்கிறதுக்கு எனக்கு அலமாரி வேணும், இல்லை தனியா ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வத்தன்ல கிடையாதுன்றார் பாபா. அவ்வப்பொழுது தனது அலௌகிக்க டிவியை திடீரென பாப்தாதா திறக்கின்றார். சதா திறப்பதில்லை, அவ்வப்போது திறக்கும் போது அனைத்தும் கேட்க முடிகிறது. பாபாவால அந்த டிவி ஓபன் பண்றப்ப எல்லாமே கேட்க முடியுதான். என்ன கேட்க முடியுது? தங்களுக்குள் என்ன உரையாடி கொள்கிறீர்கள் என்பதையும் கேட்கிறார். குழந்தைகள் நமக்குள்ள என்னெல்லாம் பேசிக்கிறோம் இதெல்லாம் பாபாவால கேட்க முடியுதான். ஆகையால் பாப்தாதா கூறுகின்றார், வீணானவைகளை சேமிப்பு கணக்கில் சேமியுங்கள். வேஸ்ட் எல்லாம் சேவிங்ஸா மாத்தி சேமிப்பு கணக்கா பண்ணுங்க அப்படின்றார். பிராமணன் என்றால் அலௌகிக்கம். பிராமண வாழ்க்கையில் மகத்துவம் மிகவும் உயர்ந்தது, பிராப்திகள் மிகவும் உயர்ந்தது, ஸ்வமானம் மிகவும் உயர்ந்தது மற்றும் சங்கமத்தின் நேரத்தில் பாபாவின் குழந்தையாக ஆவதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியமாகும். பாபாவுடைய குழந்தை ஆயிருக்கேன்னா இந்த பிகே லைஃபே ரொம்ப வேல்யூபிள், பிராப்தியும் வேல்யூபிள், ஸ்வமானமும் ரொம்ப வேல்யூபிள். ஆனா எல்லாத்தோட பாபா என்ன சொல்றார்? பாபாவுடைய குழந்தையா ஆயிருக்கேன் அப்படின்னா இது உயர்ந்ததிலும் உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியம் அப்படின்றார் பாபா. ஆகையால் பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் மதிப்பு கொடுங்கள். சொற்பொழிவின் போது மற்றவர்களுக்கு சங்கம யுகத்தின் மகிமை எவ்வளவு கூறுகிறீர்கள்? லெக்சர் பண்றப்ப சங்கம யுகத்தோட மதிப்பு வேல்யூ பத்தி எவ்வளவு நிறைய நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்க. சங்கம யுகத்தின் மகிமை கூறுங்கள் என்று ஒருவர் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தால் எவ்வளவு நேரம் செய்ய முடியும்? 1 மணி நேரம் செய்ய முடியுமா? ஆசிரியர்கள் கூறுங்கள்.
யாரால் செய்ய முடியுமோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஆக எவ்வாறு மற்றவர்களுக்கு மகத்துவம் கூறுகிறீர்களோ மகத்துவம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அறியவில்லை என்று பாப்தாதா கூற மாட்டார். கூற முடிகிறது எனில் அறிந்திருக்கிறீர்கள், அதனால்தான் கூற முடிகிறது. சங்கமயுகத்தினுடைய மகத்துவம் பற்றி குழந்தைகள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சிருக்கிறதுனால்தான் மற்றவங்களுக்கு அவங்களால சொல்ல முடியுது அப்படின்றார். ஆனால் அது மர்ஜ் ஆகிவிடுகிறது. வெளிப்படையான ரூபத்தில் நினைவு இருக்க வேண்டும். சங்கமயுகத்தினுடைய அந்த மகத்துவம், அதனுடைய நினைவு எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும். அது சில நேரம் குறைந்து விடுகிறது, சில நேரம் அதிகமாக இருக்கிறது. ஆக தனது ஈஸ்வரிய போதையை வெளிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நஷா எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்றார். ஆம், நான் ஆகிவிட்டேன் என்று இருக்கக்கூடாது. நடைமுறையில் இருக்கிறேன் என்பது வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். நான் சும்மா சங்கமயுகவாசியா ஆயிட்டேன் அப்படிங்கறது விஷயம் இல்ல. ஆயிட்டேங்கிறது பிராக்டிக்கலா என் மூலமா வெளிப்படையா தெரியணும் அப்படின்றார். நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்பிக்கையின் அடையாளம் ஆன்மீக போதையாகும். எனவே முழு நேரமும் போதை இருக்க வேண்டும். ஆன்மீக போதை, நான் யார் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதை ஃபுல் டைம் இருக்கணும், வெளிப்படையான ரூபத்துல இருக்கணும் அப்படின்றார். இந்த போதை வெளிப்படையான ரூபத்தில் இருந்தால் ஒவ்வொரு வினாடியும் சேமிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும். ஆக இன்று பாப்தாதா சேமிப்பு கணக்கை பார்த்தார். எனவே இன்று விசேஷ கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நேரத்தின் முடிவு திடீரென்று நடக்கும். டைம் எப்ப முடியும்? திடீர்னு முடிஞ்சிரும் அப்படின்றார். நேரம் வருவதை தெரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் சரியாகி விடுவோம் என்று யோசிக்காதீர்கள். டைம் முடிய போதுன்னா எனக்கு எப்படியே தெரிஞ்சிடும், முதல்லயே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நான் ரெடி ஆயிடுவேன். பாபா சொல்றார், அப்படியெல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்கன்றார் பாபா. யார் நேரத்தை ஆதாரமாக நினைக்கிறார்களோ நேரம் சரியாக்கிவிடும் அல்லது தகுந்த நேரத்தில் நடந்துவிடும். அவர்களுக்கு ஆசிரியர் யார்? நேரமா அல்லது சுயம் பரமாத்மாவா? டைம் வரப்ப சரியாயிடும், டைம் வரப்ப நடந்துரும், இப்படியெல்லாம் நினைக்கிறேன்னா உங்க டீச்சர் யாரு? டைம் டீச்சரா இல்ல பரமாத்மா டீச்சரா? பரமாத்மாவிடமிருந்து சம்பன்னம் ஆக முடியவில்லை, நேரம் சம்பன்னம் ஆக்கிவிடும். இவர்களை என்னவென்று கூறுவது? பாபா குழந்தையா இருந்து அவர்கிட்ட இருந்து இவ்வளவு பொக்கிஷங்கள் எடுத்துட்டு என்னால சம்பன்னம் ஆக முடியலையாம், ஆனா டைம் வரப்ப நான் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி பேசுறவங்களை என்ன சொல்றது அப்படின்றார் பாபா. இவர்களை என்ன கூறுவது? நேரம் உங்களுக்கு மாஸ்டரா அல்லது பரமாத்மா உங்களுக்கு ஆசிரியரா? நாடகப்படி நேரம் உங்களுக்கு கற்பிக்குமா அல்லது நேரத்தின் ஆதாரத்தில் மாற்றம் ஏற்படுமா? டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போதா இல்ல டைம் வரப்ப அந்த மாற்றம் ஏற்படுமா? பாவஸ்டார், அப்படியெல்லாம் டைம் ஆதாரமா நான் வச்சு நான் என்னுடைய காரியங்களை நான் யோசிக்கிறேன் பண்றேன் அப்படின்னா பாபா சொல்றார், அப்படியானால் பிராப்தியும் தகுந்த நேரத்தில் தான் கிடைக்கும் என்பதை பாப்தாதா அறிவார். நேரத்தை டீச்சர் ஆக்கிட்டு நேரம் வரப்ப வரும்னா நேரம் வரப்ப உங்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அப்படின்றார் பாபா. ஏனெனில் நேரம் ஆசிரியராக இருக்கிறது. நேரம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். டைமுக்காக நான் காத்துட்டு இருக்க கூடாது, டைம் தான் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். பாபா சொல்றார், அது படைப்பாகும். நீங்கள் மாஸ்டர் படைப்பவர்கள். படைப்பவரை படைப்பு எதிர்பார்க்க வேண்டும். டைம் தான் காத்துட்டு இருக்கணும், டைம் வரப்ப செய்யறேன் நான் காத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்றார். மாஸ்டர் படைப்பாளர்களாகிய நீங்கள் நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். என்ன கடினமாக இருக்கிறது? எளிதானதை சுயம் கடினமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். ஆக்சுவலா ஈஸி, என்ன கஷ்டம் இருக்குன்றார் பாபா. நம்ம தான் என்ன பண்றோமா, ஈஸியானதை கஷ்டமா ஆக்கிடுறோமா. கடினம் கிடையாது, கடினம் ஆக்குகிறீர்கள். எது சுமையாக தோன்றுகிறதோ அந்த சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். அது கொடுக்க வரவில்லையா? சுமை தூக்கவும் செய்கிறீர்கள், பிறகு களைப்படைந்தும் விடுகிறீர்கள். பாபாட்ட கொடுக்க மாட்டேங்கிறோம், அதை தூக்குறோம், அப்புறம் வெயிட் தூக்குனா என்ன ஆகும்? டயர்ட் ஆயிடுறோம். தந்தையிடம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று புகார் கூறுகிறீர்கள். தன் மீது ஏன் சுமையை தூக்கிக் கொள்கிறீர்கள்? தனது சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை ஆஃபர் கொடுக்கின்றார்.
என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை, அந்த சுமையை எனக்கு கொடுத்துருங்கன்னு பாபா ஆஃபர் பண்றார். 63 பிறவிகள் சுமை தூக்கி பழக்கம் ஏற்பட்டு விட்டதல்லவா. 63 பர்த்ஸா சுமையை தலை மேல வச்சு வச்சு பழகிடுச்சு இல்லையா. பழக்கத்தில் உறுதியானவர்களாக ஆகிவிட்டீர்கள். அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, சுமையை தூக்கி தூக்கி அவசரம் அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டோமா. பழக்கத்தில் உறுதியானவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் உழைக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் எளிதாக, சில நேரம் கடினமாக இருக்கிறது. சில காரியம் எளிதாகவும் சில காரியம் கடினமாகவும் இருக்கிறது. சில நேரம் எளிது, சில நேரம் கடினம். ஏன்? அப்பப்ப ஈஸியா இருக்கு, அப்பப்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா. காரணம் பழக்கத்தில் உறுதியாக ஆகிவிடுகிறீர்கள். 63 பிறவியா சுமைய தலை மேல வச்சு தூக்கி தூக்கி பழக்கம் வந்துருச்சான். பழகி போயிட்டோம் நம்ம. அதை பாபாட்ட கூடன்னு பாபா ஆஃபர் பண்ணாலும் கொடுக்கவும் முடியல. ஆனா தூக்கிட்டோம், அதை அப்படியே கேரி அவுட் பண்ண முடியல. ஏன்னா டயர்டும் ஆயிடுறோம், அப்புறம் பாபாட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்றோமா. அதனால பாபா சொல்றார், காரணம் பழக்கத்தில் உறுதியாக ஆகிவிடுகிறீர்கள். குழந்தைகளின் கடின உழைப்பு இதுதான் பாப்தாதாவிற்கு மிகப்பெரிய விஷயமாக தோன்றுகிறது, நல்லதாக தோன்றவில்லை. அப்ப குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறோம் செய்யறதுக்கு. ஏன்னா சும தூக்கி ஆயிட்டோம் இல்லையா, டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா, செய்ய கஷ்டப்படுறோம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்றது பாபாவுக்கு பிடிக்கல. பாபாவுக்கு அது நல்லதா தோணலையாமா. மாஸ்டர் சர்வசக்திவான், பிறகு கடினம். தனக்கு என்ன பட்டம் கொடுக்கிறீர்கள்? நமக்கு என்ன டைட்டில் கொடுத்துக்கிறோம்? கடின யோகியா அல்லது சகஜ யோகியா? இல்லையெனில் தனது பட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மளோட டைட்டிலை மாத்திக்க சொல்றார் பாபா. எப்படி மாத்திக்கிறது? நாங்கள் சகஜ யோகிகள் அல்ல. சில நேரம் சகஜ யோகிகள், சில நேரம் கடின யோகிகள். யோகா என்றால் என்ன? நினைவு செய்வது, அவ்வளவுதான். சக்திசாலியான யோகாவின் முன் கடினம் என்பது இருக்கவே முடியாது. பவர்ஃபுல்லான யோகா பண்றேன் அப்படின்னா கஷ்டங்கிறது ஒண்ணு இருக்கவே முடியாது அப்படின்றார் பாபா. யோகா என்பது ஈடுபாட்டின் நெருப்பாகும். நெருப்பானது எவ்வளவு கடினமான பொருளையும் மாற்றிவிடும், இரும்பையும் வளைத்துவிடும். ஈடுபாடு என்ற இந்த நெருப்பானது கடினமானதை எளியதாக மாற்றிவிடாதா என்ன? நெருப்புல பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் உள்ள தூக்கி போட்டா கூட அது என்ன ஆயிடும்? மெல்ட் ஆயிடும், உருகிடுது இல்லையா. அப்ப பாபா சொல்றாங்க, யோகாங்கிற அந்த ஈடுபாடு அந்த நெருப்புல கஷ்டமானது கூட ஈஸியாக மாறாதா என்ன அப்படின்னு கேட்கிறார். சில குழந்தைகள் மிகவும் நல்ல நல்ல விஷயங்களை கூறுகின்றனர். பாபா, என்ன செய்வது? வாயுமண்டலம் இவ்வாறு இருக்கிறது, கூட இருப்பவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், அன்னம் கொக்காக இருக்கிறார்கள், என்ன செய்வது? பழைய கணக்கு வழக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் குழந்தைகள் பேசுறாங்க. மிகவும் நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறீர்கள். பாபா சொல்றார், தந்தை கேட்கிறார், பிராமணர்களாகிய நீங்கள் எந்த ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள்? என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். உலக மாற்றம் செய்வேன் என்ற ஒப்பந்தம் எடுத்திருக்கிறீர்கள். ஆக யார் உலக மாற்றம் செய்பவர்களோ அவர்கள் தங்களது கடினத்தை அழிக்க முடியாதா? உலகத்தையே மாத்திரம் பாபா அப்படின்னு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு எனக்கு எது ஒரு கஷ்டமானதோ அந்த கஷ்டத்தை கூட என்னால மாத்த முடியாம போயிட்டுதான் என்ன அப்படின்னு கேட்கிறார். இன்று என்ன செய்வீர்கள்? சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். சகஜ யோகி என்று கூறுகிறீர்கள், அதை அனுபவம் செய்யுங்கள். சில நேரம் கடினம், சில நேரம் எளிது என்பதில் மஜா இருக்காது. அப்பப்ப கஷ்டம், அப்பப்ப ஈஸினா அதுல என்ஜாய்மெண்டே இல்ல, மஜாவே இல்லைன்றார் பாபா. பிராமண வாழ்க்கை என்றால் மஜா. சங்கம யுகம் என்றாலே மஜாவிற்கான யுகமாகும். சுமை தூக்கும் யுகம் அல்ல, சுமை இறக்கும் யுகமாகும். எனவே சோதனை செய்யுங்கள். தனது அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை ஞானம் என்ற கண்ணாடியில் நல்ல முறையில் பாருங்கள். கண்ணாடி இருக்கிறது தானே, அல்லது இல்லையா? உடைந்து விடவில்லை தானே? அனைவருக்கும் கண்ணாடி கிடைத்திருக்கிறதா? தாய்மார்களுக்கு கண்ணாடி கிடைச்சிருக்கா அல்லது தொலைந்து விட்டதா? பாண்டவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதில் புத்திசாலிகள் தானே. கண்ணாடி இருக்கிறதா? உடனே எல்லாரும் இருக்கு பாபான்றாங்க. எப்படி? கை நன்றாக உயர்த்துகிறீர்கள். இருக்கு பாபான்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. நல்லது. அதிர்ஷ்டம் என்ற கண்ணாடி பாருங்கள். மேலும் அதிர்ஷ்ட கண்ணாடியை பார்த்து ஆஹா ஆஹா என்ற பாட்டு பாடுங்கள்.
ஆஹா எனது அதிர்ஷ்டம், ஆஹா என்னுடைய பாபா, ஆஹா எனது குடும்பம், குடும்பமும் ஆஹா ஆஹா, இவர் மிகவும் ஆஹா ஆஹா. இது அதாவது குடும்பம் சிறிது இவ்வாறு இருக்கிறது என்று இருக்கக்கூடாது. ஆஹா எனது குடும்பம், ஆஹா எனது பாக்கியம், ஆஹா என்னுடைய பாபா. பிராமண வாழ்க்கை என்றால் ஆஹா ஆஹா, ஐயோ ஐயோ கிடையாது. இந்த குடும்பம் என்ன கொஞ்சம் இப்படி இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பாபா சொல்றார் பிராமண வாழ்க்கைனாவே ஆஹா ஆஹா, ஐயோ ஐயோ கிடையாது. ஷரீர வியாதியின் போதும் ஐயோ ஐயோ கிடையாது. ஆஹா, இதுவும் சுமையை இறக்கி விடுகிறது. 10 பொருளில் 3-4 பொருள் இறக்கி வைத்து விட்டால் உங்களுக்கு நல்லது தானே, அல்லது ஐயோ ஐயோவா? தலை மேல 10 பொருள் இருக்கு, 3-4 இறக்கிட்டனா சும்மா கம்மி ஆகும்ல, அப்ப நல்லது தானே அப்படின்றார். ஆஹா, சுமை இறங்கி விட்டது. ஐயோ எனது பாகமே இப்படித்தான் இருக்கிறது, ஐயோ என்னை விட்டு நோய் செல்வதே கிடையாது. இப்படியெல்லாம் குழந்தைகள் சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்க? ஐயோ என்னோட பாகமே இப்படிதான் இருக்கு, என் பார்ட்டே இப்படிதான் இருக்கு டிராமால, ஐயோ என்னை விட்டு நோய் போவே மாட்டேங்குதே, இப்படியெல்லாம் குழந்தைகள் சொல்றாங்க. பாபா அப்ப என்ன சொல்றார், நீங்கள் நோயை விட வேண்டுமா அல்லது நோய் விட்டு போகுமா? ஆஹா ஆஹா என்று கூறிக்கொண்டே செல்லுங்கள். ஆஹா ஆஹா என்று கூறுவதன் மூலம் நோயும் குஷி அடைந்து விடும். அதனால அந்த நோய் வர டைம்ல கூட பாபா சொல்றார் ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. பாருங்கள், இங்கும் இவ்வாறு நடக்கிறது தானே. யாரையாவது மகிமை செய்யும் போது ஆஹா ஆஹா என்று கூறுகிறார்கள். எனவே நோய்க்கும் ஆஹா ஆஹா என்று கூறுங்கள். யாரையாவது பிரைஸ் பண்றப்ப ஆஹான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நோய் வரப்ப கூட என்ன சொல்றார், ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றார். ஐயோ என்னிடம் ஏன் வந்தாய், எனக்குத்தான் இவ்வாறு கணக்கு இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்ல வேணான்றார். ஐயோ என்னிடம் ஏன் வந்தாய், எனக்குத்தான் இவ்வாறு கணக்கு இருக்கிறது. பாபா சொல்றார் பிராப்தியின் முன் கணக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம கிடைக்கக்கூடிய பிராப்தியை முன்னால வைக்கிறப்ப இந்த வந்திருக்கக்கூடிய கணக்கு ஒண்ணுமே இல்லைன்றார். பிராப்திகளை எதிரில் வையுங்கள் மற்றும் கணக்கு வழக்குகளை எதிரில் வையுங்கள். அது என்னவாக இருக்கும்? மிகவும் சிறிய பொருளாக தோன்றும். பிராப்திக்கு முன்னால அந்த கணக்கு வழக்கு ரொம்ப சின்ன ஒரு பொருளா தோணுமா. அதாவது பிராமண வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நேர்மறையான ரூபத்தில் பாருங்கள். பாபா ஹைலைட் பண்றார். நோய் வந்தாலும் இல்ல கணக்கு வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, பாபா சொல்றார் பிராமண வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நேர்மறையான ரூபத்தில் பாருங்கள், பாசிட்டிவாக அந்த விஷயத்த பாருங்க அப்படின்றார். எதிர்மறையானதை நேர்மறையாக மாற்ற வருகிறது தானே. எதிர்மறை நேர்மறைக்கான பயிற்சிகளும் செய்விக்கிறீர்கள் அல்லவா. நெகட்டிவ் பாசிட்டிவ் பத்தியெல்லாம் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட செய்யறோம் இல்லையா, செய்விக்கிறீர்கள் அல்லவா. அந்த நேரத்தில் தனக்குத்தானே பயிற்சி செய்விக்கும் போது கடினம் எளிதாக ஆகிவிடும். மற்றவங்களுக்கு செய்ய வைக்கிறத செல்ஃபுக்கு பண்ண வச்சிட்டோம்னா கஷ்டம்லாம் ஈஸியா மாறிடும் அப்படின்றார். கடினம் என்ற வார்த்தை பிராமணர்களின் அகராதியில் இருக்கக்கூடாது. நல்லது. எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் ஆத்மாக்களிடம், ஷரீரத்துடன் அல்லது இயற்கையிடம், எந்த கணக்கா இருந்தாலும் சரி, இயற்கையோடவோ இல்ல ஆத்மாக்களோடவோ இல்ல இந்த சரீரத்திலேயோ எந்த கணக்கா வேணா இருக்கட்டும். ஏனெனில் இயற்கையின் இந்த 5 தத்துவங்களும் சில நேரம் கடினத்தின் அனுபவம் ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு கணக்கு வழக்காக இருந்தாலும் யோக நெருப்பில் அழித்து விடுங்கள். இயற்கை கூட இப்ப பாருங்க எவ்வளவு வெயில் இருக்கு, அப்ப அது கூட ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா, இயற்கையினுடைய 5 தத்துவங்கள் மூலமா. பாபா சொல்றார் ஆக மொத்தம் எந்த கணக்கா இருந்தாலும் சரி அத யோக நெருப்பில் அழித்து விடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? என்ன பண்ணணும்? சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். வார்த்தைகளிலும் சாதாரண வார்த்தை கூடாது. வார்த்தைகளிலும் விதவிதமான உணர்வு மற்றும் பாவனைகள் இருக்கின்றன. ஒரே வேர்டு தான் பேசுறோம் வார்த்தை, ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால என்ன சொல்றார் பாபா? விதவிதமான உணர்வு மற்றும் பாவனைகள் இருக்கின்றன. மேலும் வார்த்தைகளின் மூலம் உணர்வுகள் மற்றும் பாவனைகள் தெரிந்து விடுகிறது. வேர்டு பேசுறதன் மூலமா அதுக்கு பின்னால என்ன இன்டென்ஷன், எந்த உணர்வுங்கிறது பாவனைங்கிறது தெரிஞ்சு போயிடுதுன்றார். எனவே எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் ஆன்மீக உணர்வு இருக்க வேண்டும் மற்றும் சுப சிரேஷ்ட பாவனை
இருக்க வேண்டும். வார்த்தையும் பேச வேண்டும், பாவனையும் இருக்க வேண்டும். பொறாமை, வெறுப்பு இவை மாயையின் பாவனைகளாகும். பொறாமை, வெறுப்பு இவை மாயையின் பாவனைகளாகும். சதா சுப உணர்வுகள் மற்றும் பாவனை இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். நேரத்தின் பொக்கிஷம், வார்த்தைகளின் பொக்கிஷம், சங்கல்பங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், ஞானத்தின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம். இப்படி டாட் டாட் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் கணக்கு சேமிப்பு செய்ய வேண்டும். தனித்தனியா ஒவ்வொன்றும் செக் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொன்றத்தோட சேமிப்பு கணக்கு வேணும். இவை அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கு நிறைந்திருக்கும் போதுதான் முழு மதிப்பெண், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதாகும். ஒரு பொக்கிஷம் சிறிது குறைவாக சேமிப்பு இருக்கிறது எனில் இதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள். இவ்வளவு பொக்கிஷத்துல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா, கொஞ்சம் தானே கம்மியா இருக்கு, அதுல என்ன அப்படி யோசிக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்கன்றார். ஆனால் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கு நிறைந்திருக்க வேண்டும். எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கணும், ஃபுல் மார்க் இருக்கணும்ன்றார். நல்லது. ஒரு வினாடியில் தனது சங்கல்பத்தை எங்கு விரும்புகிறீர்களோ, என்ன யோசிக்க விரும்புகிறீர்களோ அங்கு அவ்வாறே சிந்தனை நடைபெறும் என்று புரிந்து கொள்பவர்கள் கை உயர்த்துங்கள். ஒரு செகண்ட்ல நான் என்ன தாட் விரும்புறேனோ, எதை பத்தி நினைக்கணும்னு விரும்புறேனோ அதை பத்தி தான் கரெக்டா மனசு யோசிக்கும். அந்த தாட் அதுதான் வரும் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா? அதாவது அந்த மாதிரி என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க அப்படின்னு கேட்கிறார். ஒரு வினாடியில் மனம் கட்டுப்பாட்டில் வந்துவிட வேண்டும். ஒரு செகண்ட்ல நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல கண்ட்ரோல்ல வந்துடணும் மனசு. இவ்வாறு வினாடியில் ஏற்பட முடியுமா? செகண்ட்ல பண்ண முடியுமா? ஒருவேளை செய்ய முடியும் எனில் கை உயர்த்துங்கள். நல்லது. இந்த வாயுமண்டலத்தில் மதுவனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். மதுவனத்தில் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கிறது. இந்த வாயுமண்டலத்தில் இந்த நேரத்தில் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? வினாடியில் கட்டுப்படுத்தினாலும் சரி, நிமிடத்தில் கட்டுப்படுத்தினாலும் சரி, ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா? செகண்ட்ஸோ இல்ல மினிட்ஸோ, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறார். மனதிற்கு கட்டளை இடுங்கள். ஆத்மா பரந்தாம் நிவாசி ஆகிவிடு. இப்படி மனசுக்கு ஆர்டர் பண்ண சொல்றார். ஆத்மா பரந்தாம் நிவாசி ஆகிவிடு. பிறகு பாருங்கள், மனம் கட்டளை ஏற்கிறதா அல்லது ஏற்கவில்லையா? இப்படி பாபா ட்ரில் பண்ண வச்சிருக்கார். நல்லது. நாலா புறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானனான குழந்தைகளுக்கு, சதா கடினமானதை வினாடியில் மாற்றக்கூடிய சதா சகஜ யோகிகளுக்கு, சதா சங்கல்பம், நேரம், வார்த்தை, செயல் போன்றவற்றை சிரேஷ்டமாக ஆக்கக்கூடிய, சதா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய, சதா மனதிற்கு எஜமானன், மனம், புத்தி, சன்ஸ்காரத்தை கட்டளைப்படி நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஆனால் உள்ளத்தால் தூரம் இல்லாதவர்களுக்கு, இப்படிப்பட்ட நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு முரளியோட வரதானம்: உயர்ந்த தந்தை, உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்த காரியம். இந்த நினைவின் மூலம் சக்திசாலியாக ஆகக்கூடிய பாப் சமான் ஆகுக. உயர்ந்த தந்தை, உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்த காரியம். நானும் உயர்ந்தவன், பாபாவும் உயர்ந்தவர், உயர்ந்த காரியம். இந்த மூன்று, அதாவது இந்த நினைவின் மூலம் சக்திசாலியாக ஆகக்கூடிய பாப் சமான் ஆகுக. இன்றைய உலகில் ஒரு உயர்ந்த விஐபியின் குழந்தை இருக்கிறார் எனில் அவர் தன்னையும் விஐபி என்று புரிந்து கொள்வார். ஆனால் தந்தையை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பாபாவை விட ஹையஸ்ட் யாரும் கிடையாது. நாம் அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகள், உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறோம்.
இந்த நினைவு சக்திசாலியாக ஆக்குகிறது. எல்லாத்தோட ஹையஸ்ட் பாபா, அவரோட குழந்தையா நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா இந்த நினைவை என்ன பண்ணுதான், சக்திசாலியாக ஆக்குது. உயர்ந்த தந்தை, உயர்ந்தவர்களாகிய நாம் மற்றும் உயர்ந்த காரியம், இந்த நினைவில் இருப்பவர்கள் சதா பாப் சமான் ஆகிவிடுகின்றனர். முழு உலகிற்கு முன்னால் சிரேஷ்ட மற்றும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஃபுல் வேர்ல்ட்லயே உயர்ந்த சிரேஷ்டமான ஆத்மாக்கள் நீங்க தான், உங்களை தவிர யாருமே கிடையாதுன்றார். ஆகையால் உங்களுக்கு தான் புகழ் மற்றும் பூஜை நடைபெறுகிறது. இன்னைக்கு முரளியோட ஸ்லோகன், சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில் சூட்சம பற்றுதலை சோதியுங்கள் மற்றும் முக்தி அடையுங்கள். சம்பூர்ண நிலை என்ற கண்ணாடியில் சூட்சம பற்றுதலை, சூக்ஷ்மமா எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கு, சூக்ஷ்ம பற்றுதலை சோதியுங்கள் மற்றும் முக்தி அடையுங்கள், அதுல இருந்து விடுபடணும் அப்படின்றார். அச்சா, ஓம் சாந்தி.